ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குசின் வீனோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ஹாப்பியான வீடியோ. நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு எப்படி பூக்க போகுது, எந்த கலரில் இருக்க போகுதுன்னு எதிர்பார்த்துட்டே இருந்த சஸ்பென்ஸாக வச்சுருந்த ஒரு பூச்செடி பூத்துருக்கு. அதோட நம்ம தோட்டத்தில் வச்ச காய்கறி செடிகள், புதுசாக போட்ட செடியெல்லாம் இப்போ எப்படி இருக்குன்ற அப்டேட்லாம் பார்க்க போகிறோம். இதெல்லாம் நம்ம வீட்டில் பூத்தப்போம். இது வந்து அரளிப்பூ. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பேபி பிங்க்கு, ஒன்று வந்து டார்க் பிங்க்கில் இருக்கும். பட் இப்போ இன்னொரு பன்னீர் ரோஸ் பார்த்திங்கன்னா நல்லா டார்க் பிங்க்கில் வந்து பன்னீர் ரோஸ் வந்திருக்கு. நான் அந்த விரிஞ்சோன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி வீட்டில் நம்ம எப்போயுமே முன்னாடி தண்ணி வச்சு இந்த மாதிரி பூவால் டெக்கரேட் பண்ணும்போது திருஷ்டி கழியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் சூப்பராக பன்னீர் ரோஸ் வந்து பூத்துருச்சு. குட்டி அதெல்லாம் குட்டி ரோஸில். அப்புறம் இன்னொரு மட்டும் வச்சிருச்சு. அப்புறம் இதில் இருக்க ரோஸ் பறிச்சாச்சு. இப்போ இதுலேயும் வந்து இன்னொரு மட்டும் வச்சிருச்சு. இது வந்து இந்த லைட் பிங்க்கு பேபி பிங்க்கில் இருக்கும் அந்த ரோஸு. ஸோ இது மேலே எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு தண்ணி மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த அரிசி களைஞ்ச தண்ணி அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் ஊற்றி வச்சது தான். இந்த மண்ணில் தான் வச்சுருக்கோம். பட் கொஞ்சம் வெயிட் வந்து இது இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த பக்கத்தில் ஒரு வாளி வச்சுருக்காங்கம்மா. ஸோ நான் இந்த கலர் தான் நான் கேட்டிருந்தோம். அதே மாதிரி இந்த கலரே கிடச்சிருச்சு எனக்கு. சரி வாங்க கிட்டக்க போயிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குல்ல? இந்த ரோஸ் தான் நான் வந்து கேட்டது. கரெக்டாக இந்த ரோஸ் கிடச்சிருச்சு. இதில் உள்ளது பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மொட்டு வந்து வச்சிருக்கு. இப்போ தான் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ தளிர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தளிர் வந்து விட்டுக்கிட்டு இருக்கு பாருங்க. தளிர் நிறைய எல்லாம் வர உங்களுக்கு வந்து புது பூக்கள் வந்து வர்றது நிறைய ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தளிர் நிறைய விட ஆரம்பிச்சிருக்கு. கீழ் பகுதியிலேருந்தே தளிர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் இருந்து ரோஸ் பறிச்சாச்சு. நம்ம இதில் இருந்து 2 ரோஸ் பறிச்சாச்சு. இப்போ மட்டும் இருக்குது. இதில் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த கத்திரி செடியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கத்திரிப்பூ வச்சுட்டு கீழே கொட்டிட்டு அப்புறம் தான் புது முழுக்கும் நம்ம வச்சது எல்லாமே நல்லா வந்து முளைச்சிருச்சு. இதெல்லாம் வச்சு இப்போ தான் கொஞ்ச நாள் மட்டும் தான் எல்லாமே வச்சோம். நீங்கள் பல வீடியோஸில் பார்த்துப்பீங்க. நல்லா அந்த தண்ணி இந்த இதெல்லாம் ஊற்ற நல்லா வளர்ந்துருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும். இந்த பூண்டு தூள், வெங்காயத்தூள், காய்கறி கழுவு, முட்டை ஓடு இந்த மாதிரியெல்லாம் நிறைய போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த மண் வந்து நம்ம வீடு கட்டினப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ண மண். ஸோ இது எல்லாம் இந்த மண்ணை நல்லா ஹெல்த்தியான ஒரு மண்ணாக மாற்றுறதுக்காக ஏதாவது மண்ணை போட்டுட்டு கிளறி விட்டுட்டு திரும்ப மண் கொட்டி அப்படியே செட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரம் வந்துடும். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ரோஸ் இருந்துச்சு. அதிலே விட்டுச்சா உதிர்ந்து கொட்டிக்கிட்டே இருந்தது. ஸோ அதை மட்டும் சாமிக்கு பறித்து வச்சாச்சு. புதுசாக 2 மட்டும் வந்திருக்கு. இது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ரோஸ் இப்போ தான் பூத்துருக்கு. வச்சதுலேருந்து இது பூக்க தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா இது முட்டை இல்லாமல் நாங்கள் வாங்கினோம் இந்த ரோஸு. அதனால் இப்போ தான் பூத்துருக்கு. இது மொட்டு இல்லாமல் வாங்கினால இதுவாக துளிர் விட்டு மொட்டு வச்சு அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த பாருங்கள், இதில் தளிர் மூலியமாக வருது. அதே மாதிரி இந்த ரோஸும் இப்போ தான் வந்திருக்கு. நான் இந்த கலர் ரோஸை தேடிட்டே இருந்தேன். மாற்றி கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு நினச்சேன். அந்த வீட்டுக்கே வந்து ஒருத்தட்ட தான் வாங்கினோம். ஸோ எப்படி இருக்குமோன்னு அது மொட்டு விரிஞ்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு. இது வந்து நம்ம பேபி பிங்க்கும் இன்னும் கொஞ்சம் டார்க் பிங்க்கில் உள்ளது. இது வந்து அந்த பட் ரோஸ் கலரில் தேடிகிட்டே இருந்தது கிடச்சிச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி. நான் எதிர்பார்த்த அதே கலரில் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் அவர் வந்தாருன்னா இன்னும் நிறைய விதமான வெரைட்டியாக ரோஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். எனக்கு பிடிச்ச கலரில் நம்ம வந்து இந்த ரோஸ் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதுலேயே நிறைய வெரைட்டியில் இன்னும் தலையில் வைக்கிற ரோஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி பன்னீர் ரோஸு நிறைய வாங்கி இதே கலர் நிறைய வைக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். நம்ம வீட்டிலே குல்கந்து பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியெல்லாம் நிறைய ட்ரை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். பண்ணுறேன் இந்த தண்ணி, அந்த சத்து தண்ணி ஊற்றுறது, தேங்காய் நார் கழுவி போடுறது நிறைய வித்தியாசமாக ட்ரை பண்ணுறதுனால இப்போ நல்லாவே இந்த தக்காளி செடி பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து வாடி போச்சு அவ்வளோதான் நினச்சிட்டு பழைய வீடியோவில் பார்த்துப்பீங்க. ஒரே ஒரு 2-3 தக்காளி தான் காய்ச்சிட்டு சுத்தமாக போயிடுச்சு அப்படின்னு தான் நினச்சோம். இதை மண்ணில் வச்சாலும் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இதிலே விட்டுறலாம்னு நினச்சோம். அப்புறம் இந்த தண்ணி இந்த மாதிரி முட்டை இது அப்புறம் நம்ம சோத்துக்கு தலையை வந்து ஊற வச்சு தண்ணி இதெல்லாம் ஊற்ற இப்போ இதில் வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு. மறுபடியும் நல்லா பச்சை துளிர் விட்டு சூப்பராக வர ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து இதில் போட்டது கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸுக்கு முன்னாடி நம்ம போட்டோம். ஃபஸ்ட்டு போட்டதில் மண் கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டு திருப்பியும் ஒரு 2-3 நாள் கழிச்சு மாற்றிட்டு போட்டோம். ஒரு வாரம் கழிச்சு மாற்றிட்டு போட்டோம். இப்போ நல்லா கொத்தமல்லி எல்லாமே நல்லா சூப்பராக வந்திருக்கு. அதில் கொஞ்சம் புதினாவும் நட்டு வச்சோம். அதுவும் நல்லா துளுத்து கொத்தமல்லி நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு. இது பாருங்கள், பொன்னாங்கண்ணி கீரை பறிச்சதுக்கப்புறமும் நம்ம கிள்ள நல்லா அப்படி துளிர் விட்டு நல்லா வந்துகிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி பீட்ரூட் நட்டு வச்சது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பீட்ரூட்டோட மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு வச்சோம். இது வந்து கீரைக்கு தான் ஆகும், பட் காய் வராது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் இதில் ஏதாவது ஒரு செடியை விட்டு அதுலேருந்து கூட நம்ம வந்து விதை பண்ண முடியும் அப்படின்றாங்க. விதை வாங்கி நெக்ஸ்ட் சீசனில் போட போகிறேன். அந்த டைமில் தான் நல்லாயிருக்கும். அக்டோபர் அந்த டைமில் போட்டால் நல்லாயிருக்குன்னு. ஸோ அது வரைக்கும் இது கீரைக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ராவாக கீழே சிந்துனா அந்த கொத்தமல்லி எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா முளைச்சிருக்கு பாருங்க. இது
மஞ்சளும் நல்லா துளுத்து வந்திருக்கு. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கத்திரி செடி. இது வச்ச எல்லாமே வந்து கத்திரி செடி பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா துளுத்து வந்திருக்கு. இதில் பாருங்கள் கத்திரி பூ பூத்துருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நல்லா கத்திரி பூ பூத்துருக்கு. நிறைய மொட்டு வச்சு கத்திரி பூ வந்திருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி உள்ளது தான் போட்டுட்ருக்கோம். ஒரு செடி கூட இதாகாமல் எல்லா செடியிலையுமே நல்லா வந்து மொட்டு பூவும் நிறையா வச்சுருக்கு. ஸோ ரொம்ப செம்ம அழகாக இருக்குது இந்த கத்திரிப்பூ. அதுமாதிரி நம்ம வச்ச இது எல்லாமே அதே மாதிரி மிளகாய் செடியிலையும் பார்த்திங்கன்னா கீழே வந்து முட்டை ஓடு இதெல்லாமே போட்டிருக்கோம். மிளகாயும் காய்ச்சிட்டே தான் இருக்குது. இது ஒரே ஒரு சின்ன செடி தான். அதில் எல்லாம் போட நல்லா வந்திருக்கு. பப்பாளி கூட வச்சுருக்கு. நான் அதெல்லாம் வந்தோன்னே உங்களுக்கு அப்டேட் காட்டுறேன். இங்கேயும் ஒரு கன்று வச்சுருக்கோம். இங்கே சும்மா ஒரு பூச்செடி வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம தோட்டத்தோட அப்டேட் தான் பார்த்துருப்பீங்க. இது எந்த அளவுக்கு முன்னாடி பார்த்ததுக்கு இப்போ எவ்வளோ டெவலப் ஆயிருக்குன்னு பார்த்துருப்பீங்க. அது காரணம் நான் நிறைய ஹோம்மேட் ஃபர்டிலைசர்ஸ், அந்த சத்து தண்ணி அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணிகிட்ருக்கேன். அது எல்லாமே ஃப்யூச்சரில் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.